ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ஜென்ரல் நாலேஜ் வித் ஜென்ரல் தமிழ், அதாவது பொது அறிவும் பொது தமிழ், இந்த கேட்டகரியிலேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம ஏற்கனவே நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோஸை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 126வது கேள்வி. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இப்பாடலடிகளில் அடியைபை சுட்டுக. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வானாகி ஊனாகி. 127வது கேள்வி. இடும்பைக்கு இடும்பைப்படுபர் இடும்பைக்கு இடும்பைப்படா தவர் குறளில் அமைந்துள்ளவாறு பொருத்தமானதை குறியீடு. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முற்று எதுகை அமைந்துள்ளது. 128வது கேள்வி. கல்லா ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும் எல்லா வல்ல இறைவனை ஏத்துவாம். இப்பாடல் அடிகளில் கண்டுள்ளவாறு பின்வருவனவற்றுள் சரியான விடை சுட்டுக. இதுக்கான விடை ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். 129வது கேள்வி. அயற்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம்பெறாது. தன்மை முன்னிலை பெயர்கள் படர்கை பெயரில் மாறி அமையும். 130வது கேள்வி. தவறான சொற்றொடரை நீக்குக. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, மணிமேகலை மேற்கண்டால் துறவு வாழ்க்கை. 131வது கேள்வி. எது நேர்கூற்று? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள். 132வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஏவல் வலுவான் வழி நின்று வண்டார் வயலுள் உழுவா நூலகு குயிர். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உலகினுக்கு உயிர் யார்? 133வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஆ, வானத்து விண்மீன்கள் என்ன அழகு. காரணம் மகிழ்ச்சி, துன்பம், வியப்பு, உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம். கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 134வது கேள்வி. கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா விளையும் உலகு. இக்குறளின்படி சீர் எதுகைக்கும் சீர் மோனைக்கும் பொதுவானது. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கேண்மையார் கேண்மை. 135வது கேள்வி. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம்
புறத்த புகழும் இல. இக்குறளில் அடி எதுகையாக அமைந்தது. இதுக்கான விடை ஆப்ஷன் சி, அறத்தான் புறத்த. 136வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2இல் உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. மேட்ச் தி ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ, இ, அ, இ, ஆ. 137வது கேள்வி, செய்வினை சொற்றொடரை கண்டறிக. இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். 138வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2இல் உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கான விடை ஆப்ஷன் பி, ஆ, இ, ஈ, அ. 139வது கேள்வி, பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இதுக்கான விடை ஆப்ஷன் பி, எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். 140வது கேள்வி, பட்டியல் 1இல் உள்ள நூல்களை பட்டியல் 2இல் உள்ள நூலாசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ, ஆ, இ, அ, இ. 141வது கேள்வி, பட்டியல் 1இல் உள்ள நிலங்களை பட்டியல் 2இல் உள்ள தெய்வங்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இ, ஈ, ஆ, அ. 142வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, விரை, தளர். 143வது கேள்வி, பிரித்து எழுதுக. காட்டுக்கோழி. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காடு ப்ளஸ் கோழி. 144வது கேள்வி, பிரித்து எழுதுக. முன்னரண். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, முன் ப்ளஸ் அரண். 145வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இன்னா 40 பட்டினப்பாலை. 146வது கேள்வி, கீழ்காணும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சுரம் இன்டு பாலை. 147வது கேள்வி, பயில் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பயின்றான். 148வது கேள்வி, நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லார்க்கு என்னும் அடியில் நாடி என்னும் சொல்லின் வினைமுற்று எது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நாடினான். 149வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சமூக தீர்வு அமைப்பு. 150வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கவி, கிழமை. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயும் பொது அறிவும் பொது தமிழ் இந்த கேட்டகரியிலேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம ஏற்கனவே நிறைய கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால்
மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.